श्री राम जय जय राम। ओम श्री राम जय जय राम। ओम श्री राम जय जय राम। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी जीवन स्मरणं जय जय राम राम, गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की। பரம்பொருளாகிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரத்தில் அவருடைய குருகுல வாசமும் மிக சிறப்புக்குரியது. பகவான் அனைத்தும் உணர்ந்தவர், அனைத்து காரியங்களையும் அறிந்து கொள்பவர், தெரிந்து கொள்பவர், அனைத்துமாக இருப்பவர். ஆனால் அவருக்கு குருகுல வாசம் வேண்டுமா அப்படி என்று சொன்னால், ராமாவதாரத்திலும் ராமபிரானுக்கு ஸ்ரீ ராமபிரானுக்கு வசிஷ்டர் குருவாக அமைந்தார். அதுபோல ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திலும் சாந்தீபினி ஆசிரமம், சாந்தீபினி ஆசிரமத்தில் சாந்தீபினி முனிவர் அவர் குருவாக அமைந்தார். இந்த குருகுல வாசம் செய்கின்ற பொழுது அங்கு ஒரு ஏழை அந்தணர், அவரும் பகவானோடு அந்த குருகுலத்திலே கல்வி கற்றார். அவர் பெயர் குசேலர். அவர் கிழிந்த ஆடைகளை அணிந்து கொள்வதால் அவருக்கு குசேலர் என்று பெயர். ஆனால் அவர் பரம ஒரு சிறந்த நற்பண்புகளுக்கு உரியவர், சிறந்த மேலான குணநலங்கள் உடையவர், அந்தணர். அவர் பால்யத்திலே கண்ண பரமாத்மாவோடு ரொம்ப நெருங்கி உறவு கொண்டவர், அன்பு கொண்டவர். எப்பொழுதும் கண்ணனை நேசித்து கண்ணனோடு இருப்பார். அது மாதிரி குசேலர் மிக நெருங்கிய நண்பர். அப்படி இருக்கும்போது குருகுல வாசம் முடிந்து கிருஷ்ண பரமாத்மா அப்படியே யதுகுலம் அவருடைய ராஜ பாரம்பரிய நிலையிலே அப்படி போனார். இந்த குசேலர் ஏழ்மையாக இருந்தவர். அவருடைய ஏழ்மைக்கு தகுந்தவாறு எளிய ஒரு குடும்பம். அவர்களுக்கு உணவு கிடைப்பதே மிக அரிது. காட்டிலே மலைகளிலே போய் புல்லரிசி இது மாதிரி சேகரிப்பது, யாசகம் பெற்று கிடைப்பதை சாப்பிடுவது, அறுவடை காலங்களிலே வயல்வெளிகளிலே சோளம், சாமை, நெல் இவைகள் உதிர்ந்து கிடக்கும் என்று சொன்னால் உரிமையாளர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள். அதன் பிறகு உதிர்ந்த அந்த தானியங்களை பறவைகளோடு சேர்ந்து பொறுக்குவது, அது மாதிரி சேகரித்து அவங்களுடைய வயிற்று பசியை தீர்ப்பது. அதுவும் எல்லா நாட்களிலும் கிடைக்காது. அவருடைய வீட்டம்மா
கொஞ்சம் உணவு கிடைத்தால் கூட அவருக்கு கொடுத்து விட்டு அந்த அம்மா நிறைய நாள் பட்டினி இருப்பார்கள். அது மாதிரி மிக மிக வறுமை. ஆனால் அந்த அம்மாவுக்கு கண்ணனை பற்றி தெரிகிறது. கண்ணன் நிறைய கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார், அவரை நாடி சென்றவர்களுக்கெல்லாம் பொருள் கொடுக்கிறார். இவர் எப்பொழுதும் பாலிய நண்பர் கண்ணனை கிருஷ்ணனை கிருஷ்ணா 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 என்று நிமிடந்தோறும், அதாவது ஒவ்வொரு மூச்சுக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லி அந்த கிருஷ்ணனை பாலிய நண்பர் என்று மட்டும் நினைக்காமல் கடவுளாக கண்டார் இந்த குசேலர். அதனால் சதா சர்வகாலமும் அவர் நினைவாகத்தான் இருப்பார். வீட்டிலோ பெரிய வறுமை, தாங்க முடியாத வறுமை. அப்படி இருந்தாலும் அவர் தன்னுடைய நண்பர் இப்படி அரச நிலையிலே அரச தர்பாரிலே இருக்கிறார், அவர் கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் நண்பரிடம் போய் எதுவும் கேட்கக்கூடாது, யாசகம் கேட்கக்கூடாது. அவரோ தெய்வீக நிலையில் இருக்கிறார். நமக்கு கிடைத்ததை கொண்டு வாழ்வோம். நிறைய பேர் அப்படி வாழ்கிறார்கள் அல்லவா? கிடைத்ததை கொண்டு வாழ்வது, இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வது, எது கிடைத்ததோ அதில் திருப்தி அடைந்து அப்படி வாழ்வது, அது ஒரு பெரிய நல்ல பண்பு. அப்படி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழலாம் அப்படி என்று சொல்லி வாழ்ந்தால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. அடுத்தவர்கள் பொருளும் ஆசை வராது, பொறாமை வராது, போட்டி வராது. நமக்கு கடவுள் தந்திருக்கிற சம்பத்து இவ்வளவுதான், இதை வைத்து நாம் சுருக்கமாக எவ்வளவு சுருக்கமாக வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்து விடலாம் என்று எல்லோருக்கும் திருப்தி வந்தது என்று வையுங்கள். உலகத்திலே போட்டி பொறாமை எதுவும் இருக்காது, எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இருக்காது. நமக்கு அதிகப்படியான ஆசையும் அதிகப்படியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதும் தான் நமக்கு எல்லா சிரமங்களையும் கொடுக்கும். ஆனால் அந்த அம்மா சொல்வார்கள், குசேலருடைய வீட்டு அம்மா, உங்கள் நண்பர் தானே கண்ணன், அவர் இப்பொழுதுக்கு துவாரகையில் மன்னராக இருக்கிறார் இல்லையா? துவாரகை மன்னன், துவாரகைநாதன். அவர் எல்லா பேரும், அவரிடம் நிறைய செல்வம் இருக்கிறது, குபேர சம்பத்து மாதிரி எல்லா பேரும் எல்லாம் கொடுக்குறாங்க. அவரும் வாரி வாரி எல்லோருக்கும் கொடுக்கிறார். அவரிடம் போய் நீங்கள் பெரிய அளவிலே கேட்க வேண்டாம். நம்ம வாழ்வதற்கு ஏதாவது கொஞ்சம் பசி நீங்குவதற்கு ஏதாவது பெற்று வரலாம் அல்லவா என்று திரும்ப திரும்ப அந்த அம்மா சொல்லிக்கொண்டே இருக்கும். சரி, மனைவி சொல்லுகிறாள், ஒரு முறை போவோம் என்று தீர்மானித்தார். அவர் இருக்கிற இடத்திலிருந்து துவாரகைக்கு பல காத தூரம் இருக்கிறது. அந்த காலத்தில் நடந்து தானே போக முடியும், எப்படியோ போகலாம் என்று தீர்மானித்து விட்டார். அப்போது வழிநடுக போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது அதெல்லாம் கிடைக்காது. என்ன, எங்கேயாவது கை நீட்டினால் கிடைத்தால் கையினால் சாப்பிட்டு கொள்ள வேண்டியது தான் இல்லையா? அதனால் அதெல்லாம் அவர் யோசிக்கலை. ஆனால் அந்த துவாரகைநாதன் கண்ணன் பாலிய நண்பன், கண்ணன் அரசவையில் இருக்கிறான், பெரிய சிறப்பாக இருக்கிறாரு. அவரை பார்க்கணுன்னா ஏதாவது கைப்பொருள் கொண்டு போகணும்ல, ஏதாவது வீணாக கை வீசிட்டு போகக்கூடாது. எங்கெல்லாம் வீணாக போகக்கூடாது. பெரியவங்களை பார்க்க போகிற சமயம் வெறுங்கையோடு போகக்கூடாது. நோயாளியை பார்க்க போகிற சமயம் வெறுங்கையோடு போகக்கூடாது. குழந்தைகள் இருக்க வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது. மொத்தத்தில் நம்ம ஏதாவது ஆட்களை பார்க்க போனால் ஏதோ ஒரு கைப்பொருள் என்ன கொண்டு போனால் அது சிறப்பு, அவங்களுக்கும் சிறப்பு, நமக்கும் ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அப்படி இவருக்கு கண்ணனை பார்க்க போனால் என்ன கொண்டு போவது, ஏதாவது கொடு என்று கேட்டார். அந்த அம்மா பக்கத்து தெருவில் போய் 2-3 வீட்டில் யாசகம் கேட்டாங்க. நிறைய நாள் அப்படி நடக்கும். அவங்க ஒவ்வொரு படி அவல் கொடுத்தாங்க. அந்த அவலை கொண்டு வந்து அப்படி ஒரு சின்ன, அதை கொண்டு போகிறதுக்கு பெரிய பாத்திரமோ பெரிய கைப்பையோ அப்படியெல்லாம் இல்லை. இவருக்கு மேலாடையே அழுக்காடை, அந்த ஆடையில் ஒரு சின்ன முடிச்சு போட்டு கட்டி கொண்டு போகிறாரு. கண்ணா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிகிட்டே வழி நடந்து தாகம் வந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அப்படி போகிறார். ஒட்டிய கண்கள்,
என்ன குழி விழுந்த வயிறு, உடலில் எல்லா நாளங்களும் நரம்பு நாளங்கள்லாம் வெளியே தெரியும். எலும்பெல்லாம் அந்த மியூசியத்தில் வச்சிருக்கிற கூடிய அந்த எலும்பு கூட பார்த்து எண்ண வேண்டியதில்லை, இவருக்கு உடம்பை பார்த்தே எண்ணிடலாம். அது மாதிரி இருக்கிறவர் போகிறார். போனால் நினச்சிட்டே போகிறாரு, எப்படி அங்கே அரசனிடம் மன்னன் கண்ணன் மன்னனாக இருக்கிறாரு, எப்படி அங்கே உள்ளே விடுவாங்க, எப்படி போகிறது, நம்மளை பார்த்தா எல்லாரும் வெளியே நிலையா இருக்கு, இப்போல்லாம் அங்கே போக முடியாது அப்படிலாம் தானே சொல்லுவாங்க. அங்கே காவலாளிகள் நிற்பாங்க, முன்பின் தெரியாதவங்க நிற்பாங்க. அப்படி பயந்துட்டே போகிறார். கண்ணனுடைய காட்சி நமக்கு கிடைக்குமா, கண்ணனை பார்க்கலாமா? ஒரே ஒரு ஆயுதம் இவர்கிட்ட இருக்குது. என்ன ஆயுதம்? பாலிய நண்பர், குருகுலத்தில் சேர்ந்து படித்தவங்க. அது ரொம்ப உரிமை வச்சுருப்பாங்க இல்லையா? அவங்க பெரிய முதன் மந்திரியாக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அங்கே போய் பேர் சொல்லி தானே கூடுவாங்க இல்லையா? அது அவங்களுடைய அந்த சகவாசம், குருகுலத்தில் பள்ளியில் அப்படி படிக்கிற அந்த ஒரு இது உண்டு. அது ஆனால் இவர் பெருசாக காட்டிக்கிட மாட்டார், என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இல்லையா? அது மாதிரி போகிறாரு. போயிட்டு அரண்மனையில் சொல்லி எடுத்து போகிறாரு. இவருடைய ஏழ்மை நிலை அப்படி இருக்குது. நகண்டு போகிறார். ஒரு இடம் போய் அடுத்த இடம் போய் அப்படி போய் பல மாளிகைகள் தாண்டி அப்படி அங்கே அது ஒரு பொன்கொழிக்கக்கூடிய துவாரகை அப்படி அழகுடையதாக இருக்குது. தெருக்கள், வீதிகள், தோரணங்கள், அது எல்லாம் பார்க்கும்போது பெரிய பொன்கொழிக்கும் இடம். கண்கொள்ள அவர் இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்க முடியாது. அது மாதிரி கடவுள் போய் ஒரு மாளிகையில் உள்ளே போனார். அது உண்மையிலே இவர் போன மாளிகை சரியான மாளிகை தான். அங்கே ருக்மணி தேவியோட கண்ணபரமாத்மா இருக்கிறார். போகிறதுக்கு முந்தைய வாயில் காவலர்கள் தடுத்த உடனே பகவான் என்ன செய்துட்டார், இவரை தூரத்தில் வச்சே பார்த்துட்டார். பார்த்தவுடன் இவர் வேகமாக வந்து இவரை கையை பிடிச்சி அணைச்சி கூட்டிகிட்டு போகிறார். என்னோட நண்பர் அல்லவா, எவ்வளோ காலத்துக்கு பிறகு பார்க்குறார். அதனால் அப்படி அழைத்து கொண்டு போய் இவர் இருக்கிற அந்த சப்ர மஞ்சத்தில் உட்கார வச்சார். அதில் ருக்மணி அம்மா தான் உட்காருவாங்க, ஆனால் இவரை உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு அவருக்கு கை காலெல்லாம் பிடிச்சி விட்டு அவருக்கு காலெல்லாம் அலம்பி அந்த தீர்த்தத்தை எல்லாம் கொஞ்சம் பகவான் தலையிலெல்லாம் தெளிச்சுக்கிட்டார். ருக்மணி தேவி தலையிலையும் தெளிச்சுக்கிட்டார். அங்கெல்லாம் அப்படி ருக்மணி தேவி அம்மா இவர் இப்படி உபசாரம் செய்கிறாரு அப்படி பார்த்தோன்னே இவங்க யாரோ அந்தன சிரேஷ்டர் யாரோ தெரியலன்னு சொல்லிட்டு அம்மா என்ன செய்கிறாங்க, அவருக்கு விசிறி கொடுக்குறாங்க. அதுக்கும் பிறகு அவருக்கு எல்லாம் ஒரு அந்த அழுக்கடைஞ்ச ஆடையில் இருக்கிறாரு. அவருக்கு உணவெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி சொல்லிட்டு அவருக்கு பெரிய ராஜ மரியாதை. அதை பார்த்து கொண்டு இருந்த அந்த அந்தப்புறத்தில் இருக்கிற அந்த பெண்கள், தோழிகள், சேடி பெண்கள், இவங்க எல்லாம் இது என்ன, இது யார், இப்படி கண்ணபரமாத்மா இப்படி எல்லாம் கட்டி அணைத்து இது மாதிரி சேவை செய்து அவருக்கு திருவடி பூஜையெல்லாம் செய்து அவருக்கு உணவு எல்லாம் கொடுத்து இப்படி மரியாதை பண்ணுறாங்களே, யாரோ தெரியலையே, தேவலோகத்திலேருந்து வந்திருக்கிறாங்களா, பிரம்மதேவரா, நாரத மகர்ஷியா, யாரும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பகவான் அப்படி கொஞ்சம் உரையாடினார். பால்ய பருவத்தில் இவங்க குரு பத்தினி கொஞ்சம் விறகு பொறுக்கிட்டு வாங்க, விறகு எடுத்துகிட்டு வாங்கன்னு அனுப்பியிருந்தாங்க. அப்போ குருகுலத்தில் படிக்கும்போது அந்த சேவையெல்லாம் செய்யணும். குருநாதருக்கு வேண்டிய சேவைகள், சமையலுக்கு வேண்டிய சேவைகள், இது மாதிரி எது சொன்னாங்களோ அதை செய்யணும். அப்போ இவங்க காட்டு பகுதியில் போயிட்டாங்க. கண்ணனும் குசேலரும் காட்டுப்பகுதியில் போய் நிறைய சமித்துக்கள் அந்த சுள்ளி விறகெல்லாம் பிறக்க பெரும் மழை வந்துட்டுது, இருள் சூழ்ந்துட்டுது, சூரியன் மறைஞ்சிட்டு, பிறகு அவங்களுக்கு வழி தெரியல. அப்போ காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போது 2 பேரும் காட்டு விலங்குகளுக்கு பயந்து என்ன செய்துட்டாங்க, மரத்தில் ஏறிக்கிட்டாங்க. கீழே காட்டு விலங்குகள் வந்தோம். அப்போ ராத்திரி முழுதும் என்ன செய்யணும், மரத்தில் இருந்து தூங்கினா என்ன ஆகும்,
கீழே விழுந்துருவோம். கீழே விழுந்தா என்ன ஆகும்? என்னம்மா கேட்கல, பிள்ளமா சொல்லுங்க. இல்லை, விலங்குகள் தூக்கிட்டு போயிடும். விலங்குகள் கீழே நடமாட்டம் இருக்கும் இல்லையா, அதனால் மரத்தில் ஏறி இருக்காங்க. அப்போ ராத்திரி தூக்கம் வரும். இவர் ஒரு மரத்தில் இருக்கார், அது பக்கத்து மரத்தில் அவர் இருக்கார். நல்ல காலமாக குருபத்தினி அம்மா, நீங்கள் விறகு பொறுக்க போகும்போது உங்களுக்கு பசி வந்தால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டலத்தில், ஒரு கட்டிச்சோறு மாதிரி ஒரு பொட்டலத்தில் அவல் கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த அவர் இப்போ யாருக்கு கையில் இருக்குது? குசேலர் கையில் இருக்குது. அவள் யாருக்கு கையில் இருக்குது? குசேலர் கையில் இருக்குது. இப்போ மரத்தில் ஏறியா இருக்கிறாங்க. ராத்திரி 10 மணிக்கு மேலாச்சு, தூங்காமல் இருக்கணும். கண்ண பரமாத்மா அங்கே இருக்கார். இவர் குசேலர். நம்மகிட்ட அந்த பொருள் இருக்கு இல்லையா, அவல் இருக்கு இல்லையா, அந்த அவலை தூக்கமும் கலையாமல் இருக்கணும் இல்லை, தூக்கம் வராமல் இருக்கணும் இல்லை, அதற்காக வேண்டி 2 அவலாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவள் குறைஞ்சி போச்சு. கண்ணனுக்கு கொடுத்து தான் சாப்பிடணும். 2 பேருக்கும் உள்ள பங்கு தான் அது. ஆனால் அவர் பக்கத்து மரத்தில் இருக்கார். ஆனாலும் கூப்பிட்டா இறங்கி வந்து வாங்கி சாப்பிடுவாரா இருக்கும். இவருக்கு பசியும் அதிகம், சிறு பிள்ளை இல்லையா, சாப்பிட்டு முடிச்சு விட்டார். என்ன 2 பேருக்கும் உள்ள அவலை இவர் சாப்பிட்டுட்டார். பிறகு காலையில் வந்து குரு வந்து அழைச்சிட்டு போனார். இப்படி நடந்தது. அதை இப்போ அந்த அவலை பற்றி ஞாபகப்படுத்தலை, ஆனால் அப்படி நம்ம காட்டில் மாட்டிக்கிட்டோம் இல்லையா, அதெல்லாம் சொன்னார். ஆனால் பகவானுக்குள்ள பங்கு கொடுக்கணும் பாருங்கள். பகவானுக்குள்ள பங்கு கொடுக்கணும். பகவானுக்கு சேர வேண்டியதை கொடுக்கணும். அது வந்து ரொம்ப பெரிய தாட்பரியம். இவர் பகவானுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்காததுனால இது தத்துவம். இவருக்கு என்ன, இவரை என்ன பிடிச்சிக்கிட்டு, வறுமை பிடிச்சிக்கிட்டு. பகவானுக்கு சேரியது அதான் சிவன் சொத்து. என்னது சிவன் சொத்து? கொலநாசம். கையை உள்ள விட்டால் அதில் ஏதாவது ஒட்டியிருந்தால் அதை கூட நக்கக்கூடாது. சரிதானா? அப்போது பாருங்கள், இப்போ என்ன, இங்கே வந்து இருக்கிறாரு, காரியங்கள் செய்கிறாரு. பகவான் கேட்குறாரு, நீங்கள் எதுவும் எனக்கு வீட்டிலேருந்து கொண்டு வராமல் இருக்க மாட்டீங்களா? ஏதாவது கைப்பண்டம் கொண்டு வராமல் இருக்க மாட்டீங்களா அப்படின்னாரு. இவருக்கு வெளியே சொல்லுறதுக்கு வெக்கம். ஏன்னா அழுக்கு துணியில் கொஞ்சம் போல் அவள் தான் கட்டி வச்சுருக்கு. அதை இவ்வளோ ஆள்கள் பார்த்து, இவ்வளோ மகோன்னதமான இந்த ரத்தின இதாக இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கிறதுல இந்த அழுக்கு துணியிலேருந்து எடுத்து எப்படி பகவானுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி குசேலர் அப்படி அங்கம் குலைந்து, அப்படி நெஞ்சம் உருகி, தயக்கமுற்று, வெக்கம், நாணம், அது ஒன்றும். ஆனால் பகவான் விட்டார் இல்லை. அங்கே பாக்கி இருக்குது பார்த்தீங்களா, முந்தி தர வேண்டிய அவல் பாக்கி இருக்கு இல்லையா, அதை வலியை பிடிச்சாவது வாங்கி சாப்பிட்டு அதை சரி பண்ணணும். பகவான் அவருக்கு மேலே உள்ள அன்பு, அதன் காரணமாகவே ஒன்றும் கொண்டு வராமல் இருக்க மாட்டீங்களேன்னா இவர் எடுத்து கொடுக்குறதுக்கு தயாரில்லை. அது என்ன மேலே அந்த துணியில் ஒரு பொட்டெல்லாம் இருக்குது, அது என்னது அப்படின்னு இப்படி அவரே பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சி எடுத்து அவரே அவுத்து ஒருபடி அவலை எடுத்து சாப்பிட்டார். நல்லா மென்று சாப்பிட்டார். பகவானுக்கு அன்போடு கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் பக்தர்கள் கொடுத்தா சாப்பிட்ருவாராம். ஒரு இலையோ, ஒரு காயோ, ஒரு கனியோ, ஒரு பூவோ, ஒரு துளி நீரோ அன்போடு பகவானுக்கு சமர்ப்பித்தா ரொம்ப பக்குவமாக உடனே சாப்பிட்ருவார். ரொம்ப ஆசையோடு சாப்பிடுவார். அப்படி தான் விதுரர் கொடுத்த பழத்தை கொடுக்குறனிட்டு அவருக்கு அன்பின் மேலிட்டுனால துள்ளி குதித்து கலங்கிட்டு, ஒரே ஒரு பழம், கதலி பழம் இருந்தது, அதுவும் மூக்கு கொஞ்சம் அழுவி இருந்தது, வேறு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பகவானுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தாரு. பழம் கீழே விழுந்துட்டான். அவருக்கு பிரம்மை, பக்தி மேலிட்டாலே சிலர் பிரம்மைப்படுவாங்க. சில இடங்கள்லாம் பார்க்கலாம், அப்படியே நின்றுவாங்க, என்ன நடக்குன்னு தெரியாது. அது மாதிரி பிரம்மை ஆயிட்டார் அன்பு மேலிட்டால். அப்போது பழத்தை கொடுக்க பதிலாக என்ன செய்துட்டாரு, பழம் கீழே விழுந்திருக்கு, அவருக்கு அன்பு மேலிட்டு தோலை கொடுத்துட்டார். தோலை வாங்கினார் கண்ணன். அப்படி நல்லா சவைச்சு ருசித்து சப்பி எல்லாம் அப்படி சாப்பிட்டாராம். கொஞ்ச நேரம் கழித்த உடனே அவர் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து இவர் தண்ணியை கொடுத்து அப்படி இப்படின்னு கீழே பார்க்குறாரு, பழம் கீழே அடக்கு. பகவானே, என்ன தவறு செய்து விட்டேன், பழம் இங்கே இருக்குதே
நீங்கள் ரொம்ப ருசித்து சாப்பிடவும் செய்தீங்களே பகவானே, என்னை போல இப்படி ஒரு தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள் யார்? நான் பெரிய அபச்சாரம் செய்து விட்டேனே, மன்னிக்கணும். விதுரரே, வருந்த வேண்டாம். என் தாய் கூட இப்படி தந்ததில்லை. தாய் தோலை கொடுப்பாங்களா? தாய் கூட இப்படி தந்ததில்லை. தேவர்கள் தருகின்ற அமிர்தத்தை விட மிக தித்திப்பாக இருந்தது. உம்முடைய அன்பே மேலானது அப்படி சொன்னாராம். அது மாதிரி குசேலர் கொடுத்த அவலை ஒருபடி வாங்கி அப்படி மென்று சாப்பிட்டார். நல்ல ருசியாக இருந்தது. இன்றைக்கி அதனால தான் அவல் தந்தாங்க போலுக்கு நமக்கு. என்ன, அடுத்த பிடி எடுத்து சாப்பிடும்போது அம்மா என்ன செய்யிட்டாங்களாம், ருக்மணி அம்மா கையை பிடிச்சிட்டாங்க. ஒரு பிடி அவல்லையே அவருக்கு இந்த பிறவிக்கு இன்னும் பிறவி வந்ததுன்னா எத்தனை 7 ஜென்மத்துக்கும் செல்வம் சேரக்கூடிய அளவில் பாக்கியம் கிடச்சிரும். என்ன, அவருக்கு உறவுக்கு எல்லாம் இருக்கும். அதனால் அது போதும்னு சொல்லிட்டாங்க. அப்படி குசேலர் அங்கே சாப்பிட்டுட்டு அவரை நல்ல மதிப்பாக இது பண்ணி அவரை வெளியே கொண்டு பகவான் அப்படி வழி அனுப்பி விட்டுட்டு போனார். எதுவும் கொடுக்கல, கையில் எதுவும் கொடுக்கல. அப்போது வழி நெடுக கொஞ்சம் நினச்சிட்டே வராரு. நம்மளும் பொருள் கேட்கல, அவரும் எதுவும் தரல இல்லையா. நம்மளை உபசரித்தாங்க, காரியங்கள் செய்தாங்க, நம்ம கொடுத்த அவலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஒருவேளை இந்த பொருள் இருந்தால் பகவானை நினைக்க மாட்டோம் போலுக்கு, அதனால் பொருள் தரக்கூடாதுன்னு பகவான் நினச்சிட்டார் போலுக்கு. செல்வந்தர்களெல்லாம் கதிமோட்சம் பெற முடியாது. அது மாதிரி நமக்கு செல்வம் வந்ததுன்னா ஆணவ செருக்குகள் வரும், அதில் இருந்தே மங்கி போகும் போல். அதனால் நமக்கு தராமல் இருந்துட்டாரோ பரவாயில்லை. பகவானை பார்த்ததே அவர் திருமகள் வாசம் செய்யக்கூடிய திருமார்பால் நம்மளை அணைச்சி கட்டினார் இல்லை, அது ஒன்றும் போதாதா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு கண்ணனே நினைத்தவாறு அவருடைய வீட்டு பக்கம் பல நாள் யாத்திரை செய்து வந்து சேர்ந்தா வீடு இருந்த இடத்துல வீடு முந்தி குடிசை, இப்போது நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட தங்கத்தினால் எழுப்பப்பட்ட சுவர் பூச்சி, அங்கே உள்ள தூண்கள், அங்கே உள்ள தோரணங்கள் எல்லாமே தங்கமாக ஒளிமயமாக மின்னுது. இவரை வரவேற்கிறதுக்கு வீட்டுக்கிட்ட வந்தோடனே 5-6 பெண்கள் தாளம் மேள வாத்தியங்கள்லாம் வச்சு குசேலரை இது என்னடா, இது நம்ம வீடு தானா, இது வேறு இடத்துக்கு வந்துட்டோமா? உடனே குசேலர் வந்திருக்காருன்னு சொன்னோடனே மனைவி வராங்க. மனைவி எப்படி இருக்காங்க? கையில் காதில் கழுத்தில் எல்லாம் அணிகலன்கள் ஏராளம். உங்களுக்கெல்லாம் அந்த பேரெல்லாம் தெரியாதா இருக்கும். அவ்வளவு பேருடைய அணிகலன்கள், அவ்வளவு மதிப்புடைய தலையில் அணியக்கூடிய ஆபரணங்கள், அது மாதிரி பட்டாடை, நல்ல விலையுயர்ந்த பட்டாடை, இதெல்லாம் கட்டிட்டு ஐஸ்வர்யமாக திருமகளை போல் வராங்க. இப்படி கீழே மேலே பார்க்குறாரு. இது நம்முடைய மனைவி தானா அப்படின்னு இப்படி பார்க்குறாரு. சித்திஜி வாங்க வாங்க வீட்டில் வாங்கன்னு அந்த அம்மா அழைக்குது. அதுக்கு பிறகு சாப்பிடுறதுக்கு எல்லாம் பொன்தட்டு தான். அங்கே அந்த பிளேட்டு கமத்தி வைக்கக்கூடிய அந்த அந்த ரேக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வைரம் பதிச்சிருக்கு. இப்படி எல்லாமே பொன்னால் ஆயிட்டுது. அப்படி சிந்திக்கிறாரு. பிறகு பகவான் நமக்கு கைனால் ஒன்றும் தரல, ஆனால் நம்முடைய தேவையை அறிஞ்சு எல்லாமே பகவான் செய்திருக்கிறாரு. பகவானை ஒரு முறை நினச்சி அவரை தரிசனம் பண்ணால் அதுவே போதும், நமக்கு எது வேண்டுமோ அதை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி. அந்த குசேல உபாக்கியானம் இந்த சரிதத்தை படித்தா நமக்கும் எல்லா வறுமைகளும் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, எல்லா சம்பத்தும் கிடைக்கும். ஆனால் சம்பத்தினால நம்ம ஆணவப்பட்டுருவோம். கொஞ்சம் வர பணத்துக்கு மேலே கொஞ்சம் கூட பேங்கில் கூட்டிட்டு பண்ணி வைப்போமே, அதுக்கும் பிறகு பேச்செல்லாம் வித்தியாசம் ஆயிரும். அதுக்கும் பிறகு நம்ம செயல்பாடுகளெல்லாம் வித்தியாசம் ஆயிரும். அங்கே நடந்தாலும் போனாலும் பார்த்தாலும் அந்த திமிர் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன திரும்ப செல்வந்தம் 10 கோடி இருக்குது, அங்கே 10 கோடி இங்கே இருக்குது, 10 கோடி வட்டி கொடுத்துருக்கு, 10 கோடி இது கிடையாது, டெய்லி 5 லட்சம் வருமானம். அதுக்கும் பிறகு அவங்கள பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அலட்சியமாக பேசுவாங்க. யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு காரணம் என்ன? உள்ளேருந்து கீ கொடுத்துக்கிட்டு இருக்குது என்னது? பணம், செல்வம். என்ன அது மாதிரி கல்விமான்கள் எல்லாமே அப்படி தான். அதனால் இருக்கிற ஒரு சின்ன செல்வம் இருந்தாலும் அதை வச்சு
வாழ்ந்துட்டு பகவானே இதெல்லாம் நமக்கு நிலை இல்லாதது, நிலையானது ஒன்று தான், அந்த ஒன்றை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த 10வது ஸ்கந்தத்தில் இந்த குசேலர் வரலாறு வருகிறது. 11வது ஸ்கந்தம் முழுக்க முழுக்க நமக்கு நல்ல பெரிய நீதி நெறிகளை விளக்கங்களை சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வருகின்றன. அதாவது 11வது ஸ்கந்தம் அதில் பகவானுடைய அந்த நிமி முதலானவர்கள் ராஜ்யத்தில் நாம் ரிஷபதேவர் என்று பார்த்தோம் அல்லவா? அந்த ரிஷபதேவருக்கு 100 பிள்ளைகள். அந்த அது எந்த இடத்துல வருது? ஓ, அது ஒன்று வருதோ? அதை சொல்லிடுவோம். அது எதில் வருதும்மா? எத்தனை அத்தியாயம் வரும்? 11வது ஸ்கந்தத்தில் எதுகுலத்தவர்கள், அதாவது பகவானுடைய ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தினுடைய நோக்கமே பூமியினுடைய பாரத்தை குறைக்க வேண்டும். பூமியினுடைய பாரம் என்றால் தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பது, தீயவர்களை கறந்து ஒழிப்பதும் நல்லவர்களை காப்பதும் இதுதான் லட்சியம். தீயவர்களை அழிந்தால் அரக்க சுவாபமுடையவர்கள், இவர்கள் அழிந்தால் பூமியினுடைய பாரம் குறைந்து போகும். அதில் செய்ய வேண்டிய வேலைகளை பகவான் அதி நுட்பமாக செய்து முடித்தார். அங்கே அந்த குருகுலத்திலே மிகச்சிறந்த நிலையிலே அவருடைய பணி நடந்தது. கௌரவர்கள், பாண்டவர்கள், அவர்களில் கொடியவனாகிய துரியோதனன், அவன் போருக்கு காரணமாக இருந்தான். இது மாதிரி உள்ள எல்லா குணநலன்களையும் வைத்து பார்த்து பெரிய போர் நிகழ்த்தி பாரத போரிலே எண்ணறிய அந்த உயிர்கள் அழிந்தன. தீய குணம் படைத்தவர்களெல்லாம் அழிந்து ஒளிந்தார்கள். பூபாரத்தை தீர்த்தார். சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அந்த அரக்கர்கள் சம்பந்தமானவர்களெல்லாம் அழித்தார்கள். கம்சனை அழித்தார். அதன் பிறகு ஜராசந்தன் முதலியவர்கள் அவர்களை அழித்தார். சிசுபாலன், ஜராசந்தன், யவனன், காலயவனன், அவர்களுடைய அழிவு பெரும் பாரத்தை குறைத்தது. இனி அழியாத ஒரு குலம் இருக்கிறது, அது எதுகுலம். எதுகுலம் ஏனென்றால் இவர் பிறந்திருக்கிறார் அங்கே. எதுகுலத்தவர்கள் நல்லவர்கள், அவர்கள் அழிவதற்கு வாய்ப்பு இல்லை, அவர்களை எதிர்த்து அழிப்பவர்களும் இல்லை. அதனால் எதுகுலத்தை அழிப்பதற்கு ஒரு பெரிய சூட்சுமம் செய்தார். அவர் செய்த சூட்சுமம் எது என்று சொன்னால், முனிவர்கள் சாபம். முனிவர்களை ஒரு சமயம் எதுகுலத்தவர்கள், அந்த இளைஞர்கள் விளையாட்டாக என்ன செய்த விட்டார்கள், அவர்கள் பரிகாசம் செய்தார்கள். அது ஒரு காரணமாக அமைந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் காந்தாரி ஒரு சாபம் கொடுத்தார் கண்ண பரமாத்மாவுக்கு. நீயும் உன்னுடைய எதுகுலமும் இன்றிலிருந்து 30 ஆண்டுகளுக்குள் என்ன செய்யும், அழிந்து போகும் அப்படி என்று சொல்லி, அத்தை இது நல்லது, உன் சாபம் ரொம்ப நல்லது, இது வேண்டியது தான் என்று ஏற்றுக்கொண்டார். இந்த கண்வர் முதலானவர்கள், அசிதர், கண்வர், துர்வாசர், பிருகு, ஆங்கிரஸ், கசியப்பர், வாமதேவர், அத்திரி, வசிஷ்டர், நாரதர், இப்படி முனிவர்களெல்லாம் எதுகுலத்துக்கு அந்த துவாரகைக்கு போய் பார்த்து கொண்டு வருவோம் என்று சொல்லி அப்படி போனார்கள். போகின்றவர்களை அங்கிருந்த ஜாம்பவான் மைந்தன் ஒருவன்,
அதாவது ஜாம்பவதியினுடைய புதல்வன் ஜாம்பன், அவனை ஒரு பெண் வேடம் போட வச்சு, அவனை வேடம் போச்சு, அவனை ஒரு கற்பனை பெண்ணாக ஒரு பாவனை செய்து துணிகளெல்லாம் வைத்து கட்டி ஒரு பெண்ணாக வடிவம் எடுத்து இந்த முனிவர்களை சோதிப்போம். இதெல்லாம் காடு மேடாக சுற்றிட்டே வராங்க வேலை வெட்டி இல்லாமல் முனிவர்கள். அப்படி அந்த காலம் வருகின்ற பொழுது நமக்கு வேண்டாத புத்தியும் வரும். என்ன, கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே. கேடு வருகின்ற காலம் வந்தாகிவிட்டதென்றால் நம்முடைய புத்தியும் கெட்டு போகும். அப்படி இந்த எதுகுல இளைஞர்களெல்லாம் பரிகாசம் செய்து இந்த ஜாம்பவன் என்று சொல்லுகின்ற அந்த அவனை பெண்ணாக வேடம் போடச் செய்து, அதுவும் கற்பவதியாக வேடம் போடச் செய்து அவர்கள் முன்னிலையிலே கொண்டு நிறுத்தி இவனுக்கல்ல இந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தை பிறக்கும் நீங்கள் சொல்லுங்கள், இவள் ரொம்ப ஆசையோடு இருக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே முனிவர்களுக்கு சட்டென்று கோபம் வந்தது. முக்காலமும் திரிகாலமும் அறிந்தவர்கள் அல்லவா, அதனால் பெரியவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, விளையாடக்கூடாது. அவங்களுக்கு குணமென்னும் குன்றேறி நின்றார் சினம் கணமேனும் காத்தல் அரிது. அப்படி அவங்க சொன்னாங்க, ஒரு உலக்க பிறக்கும் போங்கடா அப்படின்னாரு. அப்புறம் போய் துணியெல்லாம் அவுத்து அங்கே பார்த்தா ஒரு உலக்க இருக்குது. ரிஷி வாக்கு தப்பாது, உடனே சரியாகும். உடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆகி போச்சு. அது மட்டுமில்லை, உலக்க பிறக்கும், அது உங்கள் குலத்தை நாசம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் ரொம்ப பயந்தவர்களாக ராஜாவிட்ட கொண்டு போய் இப்படி நாங்கள் தெரியாமல் செய்துட்டோம், ஆனால் ரிஷிகள் இப்படி சொல்லிட்டாங்க. உடனே உக்கிரசேனர், அது ரிஷிகள் சொன்ன சாபம் தப்பாது, ஒரு காரியம் செய்யுங்க, இதை சுட்டு எரித்து இந்த சாம்பலை நீங்கள் கடலில் தூவிடுங்க, அந்த குப்பி பூனையும் உடச்சி போட்டுருங்க அப்படி சொன்னார். இந்த விஷயம் கண்ண பரமாத்மாவுக்கு சொல்லலை. அவருக்கு சொல்லாதது 2 வித நியாயம். அதில் அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, ஆனால் சொல்லாததுனால அவருக்கு அதை பற்றிய கவலை இல்லை. அவர் தர்மநந்தர் சூதாட போனார். சூதாட போகும்போது பணயம் வைத்து சூதாடணும்னு சொல்லிட்டாங்க, ஒரு கட்டளை, அதாவது நியதி வகுத்தாங்க. அப்போ துரியோதனன் அப்படிலாம் சொல்லிவிட்டு, எனக்காக என் மாமன் ஆடுவார் தூது, சகுனி ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படிதானா? அப்போ இவர் தர்மர், எனக்காக என் கண்ணன் ஆடுவார் தூது சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படிதானா? மாறாக அப்படி சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நான் சூதாடுது கண்ண பரமாத்மாவுக்கு தெரியாமல் இருக்கணும், கடவுளே அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படி நினச்சாராம். அப்போ அந்த தீய நிமித்தம் வரும்போது எல்லாம் மறக்குது பாருங்கள். சூதாடுறது ஒரு அநியாயமான செயல், பணம் வச்சு சூதாடுது நல்லதில்லை, மன்னர்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது என்கிறத அறிஞ்சால் அவர் நம்மளை திட்டுவாரோ அல்லது அப்படி நினச்சி இவர் அறியாமல் இருக்கணுங்கிறான். துரியோதனன் எனக்காக வேண்டி, அவன் அந்த சகுனி பகடை உருட்டுவதில் பெரிய வல்லவன், அவன் அதுக்காக வேண்டி இங்கே அஸ்தினாபுரம் வந்திருக்கிறான். அந்த இறந்த சகோதரர்களுடைய எலும்பையெல்லாம் பகடை காய்களாக வச்சுட்டு வந்திருக்கிறான். அப்போ அப்படி இருக்கும்போது அவன் சூதாட்டத்தில் அவனை விஞ்சுறது யாரும் இல்லைங்கிறது உலகறிந்த உண்மை. அப்போ எனக்காக வேண்டி என் மாமன், என் அருமை மாமன் சகுனி சூதாடுவார் அப்படின்னு, எனக்காக வேண்டி எனக்கு பிரியமான கண்ண பரமாத்மா சூதாடுவார் அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்போ மறைச்சிட்டாங்க. இப்போவும் இங்கே எதுகுலத்தவர்கள் கண்ணனுக்கு தெரியாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தெரிய வைக்கல. அப்போ அது அவருக்கு அவருடைய பூபாரம் தீர்க்கிறதுக்கு அது ஒரு சுழிவான காரியம் தானே. இப்படி ஆகிப்போச்சு, நீங்கள் அதை மன்னித்து இதுக்கு ஒரு நிவாரணம் செய்யணும்னு சொன்னால் அவர் செய்து தான் ஆகணும். அன்பர் அன்புக்கு எளியவன், அடியவர்கள் கேட்டதை கொடுத்து தான் ஆகணும். அப்படி ஒரு இக்கட்டு இல்லாமலும் அந்த கபடதா சூத்திரதாரியாக மாமாயன் அந்த கண்ணன் கார்மேக வண்ணன் ஏற்பாடு செய்வார். அப்படி தெரியாமல் இருந்தது. நாலாவட்டத்திலே அந்த கடலிலே போட்ட அந்த துகள்களெல்லாம், அதையெல்லாம் கோரை பொருட்களாக களித்துவாரங்கள் அந்த பகுதிகளிலெல்லாம் குளக்கரைகள் எல்லா இடங்களிலும் வந்து முளைத்து விட்டது. இப்படி இருக்கும்போது இந்த எதுகுலத்தவர்கள் அந்த முனிவருடைய சாபம் நிறைவேற வேண்டும் அல்லவா, அதனால் அவர்களுக்குள் போட்டி வந்தது. எல்லாம் குடித்து கும்மாளம் செய்தார்கள். மது குடித்தவர்கள் மதிமயங்கி போகிறார்கள்.
அதனால் அவர்களுக்குள் போட்டி வருகிறது. எப்படி போட்டி? கௌரவர்கள் தான் நல்லவர்கள், அவங்க எல்லாம் சொல்லி தானே செய்தாங்க, சூதாட்டத்தில் தோத்தா காட்டுக்கு போனாங்க, அது மாதிரி சொல்லி தானே. அப்போ சாத்தியகி முதலியவர்கள், சாத்தியகி பெரிய பாண்டவர்களுக்கு பக்தர், இப்போ அங்கங்கே அப்படி இருப்பாங்கல்ல, அது மாதிரி அவங்க ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டார்கள், இவர்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்துக்கிட்டாங்க, மாறி மாறி. அதுவும் மதுவும் அறிந்திருக்கிறார்கள். அடி போட்டார்கள். அடி போட்டால் என்ன ஆயுதம் எடுத்து பக்கத்தில் இருந்த கோரை புல்லையெல்லாம் எடுத்து அடித்தார்களாம். அது உலக்கையா ஒரு ஓரப்புல் எடுத்து அடித்தா ஒரு உலக்கை விழுந்த மாதிரி. அப்போ ஆளுக்களை அது மாதிரி எல்லா பேரும் எதுகுலத்தவர்கள்லாம் இறந்தாங்க. அது பகவானுடைய அந்த வாசுதேவருடைய அந்த பூபாரம் தீர்ப்பதனுடைய அந்த அந்த அவருடைய பணிக்கு ஏதுவாக இருந்தது. அந்த எதுகுலமெல்லாம் அழிந்து போய்விட்டது. எப்படி? ஆமாம், இந்த கோரப்புல்லெல்லாம் அப்படி உலக்கையாக அழிந்தது. அது மாதிரி இரும்பு துண்டானது கடலில் வீசப்பட்டதை ஒரு மீன் எடுத்து சாப்பிட்டது. அந்த மீனை ஒரு வலையன் பிடித்தான். அவன் ஒரு வேடனுக்கு வியாபாரம் செய்தான். வேடன் அதை அறக்கின்ற பொழுது அங்கே அந்த குப்பிப்பூன் என்றால் அந்த உலக்கையில் ஒரு பக்கம் வெறும் மரமாக இருக்கும், இன்னொரு பக்கம் கடினமான பொருளை இடிப்பதற்கு குப்பிப்பூன் வைத்திருப்பார்கள், அந்த குப்பிப்பூன். அதனால் அவன் வேடன் என்ற காரணத்தினால் அது உலோகம் கிடைப்பது அரிது, இது நல்ல உலோகம் கிடைத்திருக்கிறது என்று அதை ஒரு அம்பிலே கூர்முனையிலே அதை கூர்மைப்படுத்தி சொருகி கொண்டான். அப்படி வைத்தவன் இங்கே அந்த யதுகுல மக்களெல்லாம் அழிந்ததினால் உக்கிரசேனர் அப்பொழுது அங்கே அர்ஜுனன் வந்த பொழுது அர்ஜுனனிடம், நீங்கள் இந்த பெண்கள் மற்றும் உள்ள ஆட்கள் கொஞ்சம் வயசானவங்க எல்லாரும் இறந்து போகாதவர்களை எல்லாம் அஸ்தினாபுரத்துக்கு அழைத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் வைகுண்டத்துக்கு போகிறதுக்காக வேண்டி பகவான் வந்த காரியம் முடிந்து விட்டது, நாம் போக வேண்டும்னு சொல்லி அங்கு சோலையிலே அப்படி படுத்து கால் மேல் கால் போட்டுட்டு படுத்தபடி ஒரு அனந்த சேனத்தில் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கிறார். பலராமன் இனி நம்முடைய பணி இங்கு இல்லை, வந்த காரியம் முடிந்து போய்விட்டது என்று பலராமன் ஒரு மரத்தடியிலே போய் உட்கார்ந்தார். அவருடைய சுயசுரூபமாக அனந்தன் அப்படி உருமாறினால் கடலுக்குள்ளே போய்விட்டார். கண்ண பரமாத்மா கால் மேல் கால் தூக்கி வைத்து சரிந்து படுத்திருந்தார் அல்லவா, காலை கொஞ்சம் ஆட்டி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தூரத்திலிருந்து பார்த்தான் அந்த வேடன், அந்த குப்பிப்பூன் அதை அம்பாக வைத்திருக்கிறான்ல, அந்த வேடன் பார்க்கிறான். அவன் பார்த்தவன் ஏதோ ஒரு மான் தலையை இப்படி ஆட்டிக்கொண்டே இருக்கிறது, அது படுத்திருக்கிறது, ஆட்டிக்கொண்டிருக்கிறது என்று தூரத்திலிருந்து பார்த்தவனுக்கு மானாக தெரிந்தது. அதனால் அதை குறிவைத்து அடித்தான். அது பகவானுடைய கால் பெருவிரலிலே பட்டது. அதுவே ஒரு காரணம், ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து போக வேண்டுமே. அது மட்டுமல்ல, அந்த வாலியை இவர் மறைந்து நின்று அடித்தார் முன்பிறவியிலே, அதனால் இவருக்கும் ஒரு வேடன் காயப்படுத்த வேண்டும் அப்படி என்று இருக்கிறது. அதனால் அந்த வேடன் பிறகு ஓடி வந்தான், மான் விழுந்திருக்கும் என்று. இங்கு வந்து பார்த்தால் இவர் பகவான். ஐயோ, அழுதான் தொழுதான், பகவானே நீங்கள் நான் அறியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாவம் தீராது, நீ வருத்தப்படாதேப்பா, நீ நல்ல காரியத்தை செய்திருக்கிறாய், ஒரு நிமித்த காரியம் செய்திருக்கிறாய், உனக்கு எல்லா நலன்களும் கிடைக்கட்டும். பகவான் ஆசீர்வதித்தார். இந்த அர்ஜுனன் அந்த பெண்களையெல்லாம் அழைத்து வந்தவன் வேடர்களால் விரட்டப்பட்டான், அவனுக்கு பலமெல்லாம் போய்விட்டது. அந்த விவரங்களெல்லாம் முன்பு நாம் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அப்படி எதுகுலம் முழுவதும் அழிந்தது. பகவான் அந்த காரணத்தை வைத்தே வைகுண்டம் போய்விட்டார், அப்படி உடலை உகுத்து விட்டு. இனி என்னது வேணும்? இனி இங்கே இந்த இதா டைம் ஆகி போச்சா? இனி எதில் தத்துவம் எதில் இருக்குது? நமக்கு அந்த தொடர்ந்து சொல்ல தெரியாது, இதில் கொஞ்சம் கூட எனக்கு தெரியாது, அதனால தான் எல்லாம் தெரியாது. தேவர் பகவானுடைய ஒரு அம்சம், அவதாரம். அவருடைய அவதார நிகழ்வை பற்றி நாம் விளக்கமாக முன்பு பார்த்தோம். அவருடைய மைந்தரில் மூத்தவர் பரதர். அந்த பரதன் அவருடைய வரலாறு 3 பிறவிகள். முதலிலே ராஜாவாக,
பிறகு மானாக, அதன் பிறகு அந்தணராக தோன்றி ஜடபரதர், அப்படி வரலாறு பார்த்தோம். அவருடைய தம்பிமார்கள் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சிறப்புக்குரியவர் ரிஷபதர். அதில் 8 பேர் பொன்னோ பொருளோ எதுவும் வேண்டாம் என்று சொல்லி துறவு மேற்கொண்டு கானகம் சென்று விட்டார்கள். அவர்கள் நிமி என்று சொல்லுகின்ற ஒரு பேரரசர், அவர் பெரிய யாகத்தை நடத்தினார். அந்த யாகத்திற்கு இவர்கள் தேச சஞ்சாரிகள், ஒரு இடத்தில் முழுமையாக தங்க மாட்டார்கள். 2 நாள் 3 நாள் இருப்பார்கள், அப்படி போய்கொண்டே இருப்பார்கள். 3 நாளுக்கு மேல் இருந்தால் ஏதேனும் பற்று வந்துவிடும் என்று சொல்லி பயந்து ஞானிகள் 3 நாளைக்கு மேல் எங்கும் முகாமிட மாட்டார்கள், தங்க மாட்டார்கள், போய்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட சின்ன ஒரு 4 பேரோடு பழகி அவர்கள் என்ன உங்களுக்கு கைப்பொருள் தந்தோம் அல்லது பொருள் தந்தோம் அப்படி சொல்லி அப்படி ஒரு நட்பு வந்து விடக்கூடாது அப்படி என்பதற்காகவே பற்றற்ற நிலையிலே இருப்பதனால் அவர்கள் தேச சஞ்சாரியாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் இங்கு வந்தார்கள். அதில் வருகின்ற பொழுது அந்த மன்னன் நிமி கேட்கிறார். இவர்களை பார்த்த உடனே அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. தேச சஞ்சாரியாக ஞானிகளாக இருப்பவர்கள் ஒரு இடத்திற்கு வந்தால் அந்த இடமே மகிமை பெறும். ஒரு வீட்டிற்கோ ஒரு இடங்களுக்கோ போனால் அவர்கள் வந்தார்கள் என்றால் பொதுவாக பக்தர்களாக இருக்கின்றவர்கள், நல்ல இறை நாட்டம் உடையவர்கள், அவர்கள் எப்பொழுதும் பிறருக்கு நன்மை தான் கிடைக்கும். அதனால்தான் பெரியவர்களையெல்லாம் அதிதிகள் எப்படி இருப்பவர்கள் வருகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அதனால் நல்ல வரவேற்பார்கள். இவர்களை பற்றி ரிஷபதேவர்களுடைய பிள்ளைகளை பற்றி இவர்களுக்கு தெரியவும் செய்யும், இவர்கள் பெரிய ஞானிகள் என்று. அதனால் நல்ல வரவேற்றார்கள். பிறகு அவர்களிடம் நிமி மன்னர் கேட்கிறார், மாயாவிகளையும் மதிமயக்கம் செய்கின்ற ஆதி பரம்பொருளான விஷ்ணுவினுடைய மாயா சக்தியை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அந்த பகவான் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவினுடைய அந்த மாயா சக்தியை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அருள் கூர்ந்து தாங்கள் எங்களுக்கு விளக்கி கூற வேண்டும். உலக வாழ்க்கையின் கடுமையான வெம்மையினால் வறுக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு ஹரிகதை என்ற அமிழ்தமே நல்ல மருந்து. தங்கள் உரையை கேட்கும் எங்களுக்கு போதும் என்ற மனம் வராது. ஆகவே நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறார்கள். இந்த உலகத்தில் நாம் கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், துன்பப்படுறோம். வீட்டுக்கு வீடு வாசல் படி என்பது போல யாரை கேட்டாலும் துன்பம், துக்கம், மன சஞ்சலங்கள், இழப்புகள், ஒரு நிம்மதி இல்லை, இந்த வாழ்க்கையே ரொம்ப மோசமானது, என்ன மனித வாழ்க்கை என்றெல்லாம் கதறி கொண்டிருக்கிறோம் அல்லவா. அதனால் அதைத்தான் சொல்லுகிறார் இங்கு. வறுக்கப்பட்டிருக்கும் எல்லாம் ஓட்டில் போட்டு வறுத்தது போல அந்த உலக வாழ்க்கையின் கடுமையான வெம்மையினால் வறுக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு ஒரு விடுதலை தருவது ஹரிகதை, இறை நாமம், பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்பது, சொல்லுவது, பகவானுடைய திவ்ய சரிதங்களை கேட்பது, படிப்பது, இது மாதிரி அதுதான் நல்லதை தரும். ஆகவே அப்படிப்பட்ட விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னவுடனே அந்தரிக்ஷர் என்று சொல்லுகின்ற ஒரு ஞானி, அந்த 8 பேர்களிலே ஒருவர், அவர் சொல்லுவார், பெருந்தோழரே, பஞ்சபூத வடிவினராகிய ஆதி நாராயணன், இந்த பூதம் பஞ்சபூதம், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லுகின்ற பஞ்சபூதம் இருக்கிறதல்லவா, இந்த வடிவமாகவே பகவான் ஆதி நாராயணர் இருக்கிறார். அவர் அந்த 5 பெரும் பூத பொருள்களை கொண்டு தன்னுடைய ஆத்மஸ்வரூப ஞானம் பல்கி பெருகும்படியாக உயர்ந்ததும் தாழ்ந்ததுமான அனைத்து வகையான பிராணிகளையும் உற்பத்தி செய்கிறார். இந்த பிரபஞ்சம் உற்பத்தி அப்படி அந்த நாராயண பரம்பொருளிடமிருந்து வந்திருக்கிறது. அப்படி பஞ்சபூதங்களை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பிராணிகளின் உடலில் அந்தர்யாமியாக தானே புகுந்து கொள்கிறார். எல்லா உயிர்களின் ஆத்மஸ்வரூபமாக பகவானே இருக்கிறார். அவர் இல்லாத இடம் இல்லை. அப்படி புகுந்து கொள்கிறார். மனம் என்ற ஒரு பொருளாகவும் கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் என்ற 10ஆகவும் பகுத்து அவற்றுடன் குணங்களை இணைக்கிறார். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்று சொன்னால், ஞானேந்திரியங்கள் என்பது மெய்வாய், கண், மூக்கு, செவி இல்லையா. கர்மேந்திரியங்கள் என்று சொல்வது கை, கால், வாய், என்ன
அதாவது இனவிருத்தி செய்கிற உறுப்பு கருவாய் எருவாய், கருவாய் எருவாய் அப்படி சொல்லலாம். அதாவது கை, கால், வாய், கருவாய் எருவாய். இது கர்மங்களை செய்வதால் கர்மேந்திரியங்கள், அதோடு சேர்ந்து அந்த கரணத்தில் ஒன்றாகிய மனம். இப்படி இந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியம், மனம் என்ற 10ஆகவும் அதில் அதை பகுத்து அவற்றுடன் குணங்களை இணைக்கிறார். குணம் முக்குணங்கள், அது என்ன, தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம் என்ற முக்குணங்களை இணைக்கிறார். அப்போ முக்குணங்களை இணைக்கும் போது தமோ குணத்தை சார்ந்திருக்கின்ற பொழுது இந்த பஞ்ச இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனம் அதுக்கு தகுந்தாற்போல் வேலை செய்யும். அதுதான் மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படுகிறான். ஏன் அவன் தீய கர்மங்களை செய்கிறான், இவன் ஏன் நல்ல கர்மங்களை செய்கிறான், நிறைய கேள்வி கேட்பார்கள் இல்லையா? அதற்கெல்லாம் காரணம் நாமே தான் என்று சொன்னால், இந்த குணங்கள் என்ன இருக்கிறதோ அது மாதிரி அவனுடைய இந்திரியங்கள் செயல்படும். அதையே அங்கே புகுடுகிறார். தன்னால் வெளிப்படுத்தப்பட்ட குணங்களில் சஞ்சரிக்கிறது. எதை வெளிப்படுத்துகிறோமோ அந்த குணங்களில் சஞ்சரிக்கிறது. ஆனால் பகவான் அதில் ஒட்டி கொள்வதில்லை. இது ரொம்ப முக்கியம். பகவான் அதில் என்ன செய்கிறதில்லை, எல்லாம் பகவான் தான் செய்கிறார், நான் இல்லை இல்லவா என்று சொல்ல முடியாது. நம்முடைய குணநலன்களுக்கு ஏற்ப நாம் நடக்கிறோம். அந்த நடக்கிற அந்த ஆற்றல் இருக்கிறதெல்லாம் அது பகவானுடைய சாநித்தியம். சூரிய ஒளி இருக்கிறது, சூரிய ஒளியில் எல்லாம் நடக்கும். விவசாயம் நடக்கும், தொழிற்சாலை நடக்கும் இல்லையா? பல காரியங்கள் நடக்கும். திருடுறவன் சூரிய ஒளியில் திருடுவான், கள்ளப்பத்திரம் எழுதுகிறவன் எழுதுவான், நல்ல பாகவதம் படிக்கிறவங்க படிப்பாங்க இல்லையா? நல்ல குருகுலத்தில் வாசம் செய்கிறவங்க வாசம் செய்வாங்க. எல்லாத்துக்கும் சூரிய ஒளி பயன்படுகிறது. ஆனால் இவர்கள் செய்கிற வேலையெல்லாம் அதற்கு ஒட்டாது, சூரியனுக்கு சம்பந்தம் இல்லை. புரிகிறதல்லவா? அதுபோல சூரிய வெளிச்சத்தில் நடைபெறுகிற காரியங்களுக்கு சூரியன் எப்படி பொறுப்பாக மாட்டாரோ அதுபோல இந்த பஞ்ச இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனம், அந்த கரணத்தின் வயப்பட்டு இருக்கின்ற குணங்களின் வாயிலாக மனிதன் ஆற்றுகின்ற செயல்களுக்கு அவர் பொறுப்பேற்க மாட்டார். அவர் அதில் ஒட்டி கொள்வதில்லை. பகவானால் படைக்கப்பட்ட உலகப் பொருள்கள் நான் என்னுடையது என்று பற்றுக்கொள்பவர் பிணைக்கப்படுகிறார், சம்சார தலையில் சிக்கிக் கொள்கிறார். நான் என்கிற அகங்காரம், எனது என்று சொல்லுகின்ற மமகாரம், இது வந்துவிட்டது என்று சொன்னால் நமக்கு பந்தம் ஏற்பட்டுவிடும். இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய பொருள், இது என்னுடைய செல்வம், என்னுடையது, இது என்னுடைய உடல் என்று உடைமை பாராட்டுகின்ற மமகாரமும், நான் யார் தெரியுமா, நாம் தானாக இயங்குவதைப் போல நமக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது. நாம் தானாக இயங்குவதில்லை, யாரும் தானாக இயங்குவதில்லை, இயங்கவும் முடியாது. இந்த உடலுக்குள்ள ஆத்மஸ்வரூபம் இல்லை என்றால், ஜீவ தத்துவம் இல்லை என்று சொன்னால் யாராவது இயங்க முடியுமா? அதனால் தான் சத் போய் விட்டது என்று சொல்லுகிறோம். நம்முடைய உடம்பு இருந்தவாறு தான் இருக்கிறது, கண், காது, மூக்கு எல்லாம் இருந்த மாதிரி தான் இருக்கிறது, நம்முடைய கைகால்கள்லாம் இருந்த மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் சத் போய் விட்டதென்றால் போனால் என்ன இல்லை, இவையெல்லாம் செயல்படவில்லை இல்லை. அதனால் செயல்படுவது யார்? அந்த சாநித்தியத்தில் செயல்படுகிறோம். ஆனால் நாம் சொல்லுவது நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன் என்று சொல்லுகின்ற அகங்காரம். அப்படி வருகின்ற பொழுது உலக தலையிலே அவர்கள் பற்றி கொள்கிறார்கள், பிணைக்கப்படுகிறார்கள். அப்படி பிணைக்கப்படுகிறவர்கள் சம்சாரத்தில், சம்சார தலையில், தலை என்றால் கட்டு, அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். இதுதான் காரணம். ரொம்ப லகு. பகவான் எல்லாம் நமக்கு சாத்திரங்களில், பாகவதம் போன்ற நூல்களில் எல்லாமே நல்ல தெளிவாக தருகிறார். நாம் தான் நம்மை கட்டி போடுகிறோம். நம்மை கட்டி போடுவது வேறு யாரும் இல்லை. ஐயா கேட்டிங்களா என்ன? ராஜேந்திரன் ஐயா என்ன கட்டி போடுறது யார்? நாமே நம்மை கட்டிக்கிடுறோம். நாமே நம்மை, எப்படி பட்டுப்பூச்சி புழு அதுவே அதை கட்டிக்கொள்கிறதோ அதை போல நாமே நம்மை கட்டிக்கொள்கிறோம். இதுதான் மாயை. சரீர பற்றுடைய மனிதன், ஜீவன் கர்மேந்திரியங்களை கொண்டு பலனில் ஆசையுடன் கர்மங்களை செய்து அதற்கான சுகம் அல்லது துக்கங்களை அனுபவித்து கொண்டு
இவ்வுலகிலேயே சுற்றி கொண்டிருக்கிறான், அவன் ஒருபோதும் முக்தி அடைவதில்லை. இல்லை கேட்குறீங்களா? கேள்வி கேட்டுக்கலாம். இதில் ரொம்ப இந்த 11வது ஸ்கந்தம் முழுக்க முழுக்க நம்ம நல்ல பாடம் தான். இதில் ஒன்றை தெரிந்து நம்ம உறுதியாக அதில் தெரிஞ்சால் போதும். சரீரப்பற்றுடைய மனிதன், இந்த உடம்பில் நான் இந்த உடம்பு என்று நினைக்கக்கூடிய மனிதன். எல்லோரும் சாதாரணமாக நான் இந்த உடம்பு என்று தான் நினைக்கிறோம். இந்த உடம்பை அலங்காரப்படுத்தி கொள்கிறோம், உடம்புக்கு வேண்டியதை செய்கிறோம், உடம்புனால சொந்த பந்தங்களை பாராட்டி கொள்கிறோம், உடம்புனால தான் எனக்கு அது வருது இது வருது, எனக்கு நன்மை வருது தீமை வருது அப்படின்னு நினைக்கிறோம். நான் இந்த உடம்புன்னு நினைக்கிறோம். சரீரப்பற்றுடைய மனிதன். அதனால் இந்த சரீரத்தில் நமக்கு என்ன இருக்குது? பற்று இருக்குது. சரீரத்தை விடுறதுக்கு மனசே இல்லை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு படுக்கையோடு இருந்து மூக்கில் தண்ணி, மூக்கிலோடு தான் டியூப்பில் உணவு போடுறாங்க, வாயோடு தான் உணவு போடுறாங்க, அப்படி ஓட்டை போட்டு தான் சிறுநீர் எடுக்கிறாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாலும், ஐயா டாக்டர் ஐயா, கோடி ரூபா ஆனாலும் பரவாயில்லையா, என்னை காப்பாற்றிருங்க ஐயா, என்னை காப்பாற்றிருங்கன்னா யாரை இந்த உடம்பை காப்பாற்றிருங்கிறான். சரிதானா? அப்போ உடம்பு மீது அவ்வளவு பற்று. கோடி ரூபாய் என்றாலும் பரவாயில்லை, உடம்பை காத்து. அப்போ உடம்பு மீது அவ்வளோ எல்லா பேருக்கும். இது ஏதோ ஒருத்தருக்கு தான் அப்படி இல்லை, உடம்பு மீது அவ்வளவு பற்று வச்சுருக்கும். சரீரப்பற்றுடைய மனிதன் ஜீவன் கர்மேந்திரியங்களை கொண்டு பலனில் ஆசையுடன் கர்மங்களை செய்தான் என்று சொன்னால், மனம் வாக்கு காயம் என்று சொல்லுகின்ற முக்கரணங்களால் இந்த கர்மேந்திரியங்களை கொண்டு, கர்மேந்திரியங்கள் பார்த்தோம் இல்லையா, இந்த கர்மேந்திரியங்களை கொண்டு பணி செய்கின்ற பொழுது, அவன் வேலை செய்கின்ற பொழுது, இதனுடைய பலன் நான் இதை செய்தேன், இதனுடைய பலன் எனக்குத்தான், இதை யாரும் அபகரிக்கக்கூடாது, யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒரு அணுவளவு கூட இதில் தரமாட்டேன், முழுக்க முழுக்க எனக்குத்தான், அப்படி பிடிக்கிறோம் அல்லவா? அப்படி செய்கின்ற பொழுது அதில் வரக்கூடிய சுகம் துக்கங்களை அனுபவித்து கொண்டு இவ்வுலகிலேயே மீண்டும் மீண்டும் வினைத்தலை அவனை பற்றுகிறது. வினைத்தலை பற்றுகிறது. வினைத்தலை நம்மை பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக பிறந்துதான் ஆக வேண்டும், அனுபவித்து தான் ஆக வேண்டும். வினையே ஒரு தேகங்கண்டாய், வினை இருக்கும் வரை பிறவி உண்டு, வினை அற்றுப்போக வேண்டும், வினை அற்றுப்போக வேண்டும் என்று சொல்லணும். பகவத் நாமாவை சொல்லணும். செய்கிற கர்மத்தை பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். இதனுடைய லாபமோ நஷ்டமோ எனக்கு இல்லை, எல்லாம் பகவானுக்கு. இதை செய்வதும் நான் அல்ல, நான் என்ற ஒரு பொருள் கிடையாது, ஒரு வஸ்து கிடையாது, ஒரு வியக்தி கிடையாது. இதை செய்வதும் நான் அல்ல, இது என்னால் செய்யப்பட்டதும் இல்லை, பகவான் செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு கருவி, இந்த கருவி அழியக்கூடியது, இது பஞ்சபூதத்தால் ஆனது. நான் ஆத்மஸ்வரூபம், நான் ஆத்மஸ்வரூபம், இது பகவானால் ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய நன்மை தீமை எல்லாம் பகவானுக்கு தான், நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. அப்படி அதில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த கர்மம் கர்ம யோகமாக மாறும். கர்ம யோகத்துக்கு தலை கிடையாது, பற்று கிடையாது. அதில் உள்ள லாபமும் நஷ்டமும் நம்ம எதிர்பார்க்காமல் இருந்தால் அதில் என்ன இல்லை, அதில் பற்று இல்லை. பற்று இருந்தது என்று சொன்னால் அந்த பற்றை களைவதற்காக நாம் பிறந்துதான் ஆக வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தில் சுற்றி கொண்டே இருப்பார்கள். உலகத்தில் சுற்றி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் உலக தலையில் சிக்குண்டு பிறந்து பிறந்து இறந்து கொண்டிருப்பார்கள். பிறந்து பிறந்து இறந்து கொண்டே இருப்பார்கள். அது பல பிறவிகளாக வரும். நம்முடைய குணநலனுக்கு ஏற்ப பல பிறவிகளாக வரும். புல்லாக வரும், பூண்டாக வரும், மரமாக வரும், செடி கொடிகளாக வரும், பறவைகளாக வரும், இல்லையா, மிருகங்களாக வரும். அப்பொழுது மனிதனாக வருவோம். மனிதனாக வந்தாலும் கீழே போயிடுவோம். மனிதனாக வந்தால் 2 நிலை அடையலாம். ஒன்று மதில் மேல் பூனை. அந்த பூனை இந்த பக்கமும் குதிக்கலாம், இந்த பக்கம் மறுபக்கமும் குதிக்கலாம். எந்த பக்கத்தில் குதிக்கும் என்று சொல்ல முடியாது, குதிக்கலாம். அதை போன்று கிடைத்தற்கு அரிதான மனித பிறவி கிடைத்த பிறகு இந்த மனித உடலையும் நல்ல சிந்தனைகளையும் நம்வசப்படுத்தி பஞ்சேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் அந்த கரணங்களையும் தன்வசப்படுத்தி சத்துவ குணத்தில் இருந்து வாழ்ந்து தெய்வ நிலையை அடையலாம். அல்லது இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அந்த கரணம் இவைகளை பயன்படுத்தி தமோ குணத்தில் எடுத்துக்கொண்டு மிக தாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பின்னும் பூனை புலி கரடி நாய் என்று போகலாம். அப்போது மேலவும் போகலாம், கீழேயும் போகலாம். ஆகவே இந்த பிறவி முக்கியமான பிறவி. ஆகவே பிறந்து பிறந்து இறந்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மனித பிறவி வரும், பின்னும் கீழே போகும், பின்னும் மேலே வரும், பின்னும் கீழே போகும். என்ன, இந்த சின்ன குழந்தைகள் படம் வரைந்த அந்த படத்தில் ஒரு முத்தை நகட்டிக்கிட்டே போவாங்க இல்லையா? அப்போ கடைசியில் போகும்போது அங்கே எங்கே எல்லாம் இருக்கும், அந்த பாம்பு வாயை பிடிச்சி பிளந்துக்கிட்டு இருக்கும். அந்த பக்கம் வந்தோடனே உடனே கீழே கொண்டு விட்டுரும். அந்த சார்ட்டுக்கு என்ன பேர்?
அப்படி ஒரு படம் உண்டு. அது பாம்பும் ஏணியும். அப்படி அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய பிறவியும் அமையும். மேலே தானே இருக்கிறோம், மனிதன் தானே, பிறகு பார்த்துக்கலான்னு சொன்னால் நம்ம செய்கிற காரியத்தை வச்சு கீழே போயிடுவோம். அடுத்தால் இவ்வாறாக தம் வினைகளின் விளைவாக துன்பமயமான பல பிறவிகளை எடுக்கிறோம். தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இவ்வாறாக இப்படி பிறந்து தன் வினைகளின் விளைவாக நீ எதை செய்கிறாயோ அதை அறுவடை செய்ய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். தினையை விதைத்தவன் தினையை அறுப்பான், வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான். உழுகிற காலத்தில் ஊர் சுற்றி விட்டு அறுவடை காலத்தில் அரிவாள் கொண்டு போனால் என்ன கிடைக்கும்? நெல்லை விதைக்க வேண்டியவன் நெறிஞ்சி முல்லை விதைத்து வந்தால் என்ன அறுவடை செய்ய முடியும்? அதைத்தானே அறுவடை செய்ய முடியும். அப்படி வினைகளின் விளைவாக துன்பமயமான பல பிறவிகளை எடுக்கிறான். பஞ்சபூதங்களும் அழிந்து போகும் மகா பிரளய காலம் வரையில் வினை பயன்களின் வசப்பட்டு பிறப்பு இறப்பு என்று மாறி மாறி தொடர்ந்து நிரந்தரமாக சுழன்று கொண்டிருக்கிறான். எப்படி வண்டியினுடைய சக்கரம் அது சுழன்று கொண்டிருக்கிறதோ, மேலும் கீழும் அந்த ஆரம் வைத்திருக்கிற சக்கரம் மேலும் கீழும் சுழன்று கொண்டிருக்கிறதோ, அது மாதிரி பகவான் பாகவத்தில் என்ன சொல்கிறாங்க? இந்த முனிவர் சொல்லுகிறார், பிரளய காலம் வருகிறவர். அப்பா எத்தனை ஆண்டுகள் அப்படி வரை சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு பிரளய காலம் வந்தால் கூட அந்த பிரளயத்தில் நம்முடைய வினையோடு தான் சூட்சுமமாக அதுக்குள்ளே போகிறோம். பின்னும் பிரளயம் முடிஞ்சு உலகம் அடுத்த யுகம் வருகின்ற பொழுது அந்த குணத்தோடு தான் வருவோம். என்ன, கோரப்பில்லாக தான் வரும். என்ன, கரும்பு செடியாக தான் வரும். புரியுது இல்லையா? அப்போ அதுக்கும் பிறகும் பின்னும் அடுத்த பிரளயம் வர்றது வரை சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஒரு நாளும் விடுதலை இல்லை. ஏனென்றால் நமக்கு வினைத்தலை ஒரு காலம் நீங்காது. ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இந்த வினைத்தலையை எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம், எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம். எது செய்தாலும் ஈஸ்வர அர்ப்பணம். ஈஸ்வரனே நடத்துகிறார், ஈஸ்வரனே செய்கிறார். செயல் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது, வினையாற்றாமல் யாரும் இருக்க முடியாது. ஆனால் செய்கிற வினையெல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம். எது என்றாலும், உண்டாலும் உறங்கினாலும் இருந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம். அப்படி ஈஸ்வரார்ப்பணமாகவே நம்முடைய காரியத்தை செய்ய வேண்டும். 5 மூலப்பொருள்களும் நசித்து போகும் பிரளய காலம் நெருங்கி வந்ததும் அனாதியானாலும் முடிவற்றதுமான காலம் கண்ணுக்கு புலப்படுகின்றனவும் புலப்படாதனவும் குணங்கள் வடிவனதுமாகிய இவைகளையெல்லாம் அவ்வியக்தன் அதுதான் அவ்வியக்தத்தினிடம், அதாவது அவற்றின் மூலப்பொருளிடம் இழுத்து செல்கின்றது. இதைத்தான் முதல்ல சொன்னோம். அந்த சூட்சுமமாக பிரளயம் வந்தாலும் அவ்வியக்தத்தில் வெளிக்கு தெரியாமல் அங்கே சூட்சுமாக வருவோம், பின்னும் இங்கே வருவோம். அந்த சமயத்தில் 100 ஆண்டுகள் தொடர்ந்து மழை பெய்யாது அந்த செய்தியை சொல்லுகிறார். அடுத்தாற் போல் பாருங்க, பிரபுத்தர் என்று சொல்லுகின்ற 4வது யோகி கூறுகிறார், துன்பம் அழிந்து சுகத்தை பெற வேண்டும் என்பதற்காக பற்பல செயல்களில் ஈடுபடும் மனிதர்கள் தம் செயல்களின் விளைவுகள் நேர் விபரீதமாக இருப்பதை காண வேண்டும். நாம் செய்கின்ற செயல்களுடைய அந்த வினை பயனை தேடிக் கொண்டிருப்பவர்கள் தம் செயல்களின் விளைவுகள் நேர் விபரீதமாக இருப்பதை காண வேண்டும். செல்வம் என்பது எப்போதும் துன்பத்தை கொடுக்கக்கூடியது. செல்வம் என்பது அது மகிழ்ச்சியை தரும் என்று நாம் வைத்துக்கொள்கிறோம். ஒருத்தர் இதை வச்சுக்கிடுங்க ஐயா, ஒரு வாரம் கழித்து வாங்கிடுறேன் அப்படி 1 லட்சம் ரூபாயை கொண்டு தந்தாருன்னு வைங்க, அது நமக்கு என்ன இன்பத்தையா தரும்? அது ராத்திரி பகலாக நமக்கு தூக்கம் வராது. ட்ராயரில் 1 லட்சம் இருக்குது, பூட்டு சரியில்லை, வெளியே போக முடியலை, பூட்டினாலும் உறக்கம் வருது, பூட்டினாலும் என்ன வருது, பூட்டினாலும் யாராவது எடுத்துக்கிடுவாங்க. இவ்வளோ உற்சாகமாக பேசினாலும் நம்மளை என்ன செய்யுது, மயக்குது. என்ன, அப்போது இதை விட உற்சாகமாக வானம் இடியும் மாதிரியாக தான் பேசணும். கவனிப்போம். அந்த பூட்டினாலும் என்ன ஆகுது, நமக்கு அந்த மனதில் கடந்து அடிச்சுட்டே இருக்குது இல்லையா? 1 லட்சம் ரூபாய் இருக்குது, சரி ஒரு பெரிய செலவு வருது, அடுத்த நாள் வச்சிடலாம், ஒரு 10,000 எடுப்போம், எடுத்துருவோம். அது துன்பமா இன்பமா? அடுத்த நாள் அவர் வந்து கேட்கும்போது கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அது மாதிரி தான் செல்வம் என்பது எப்போதும் துன்பத்தை கொடுக்கக்கூடியது, மிகவும் கஷ்டப்பட்டு சேர்க்க வேண்டியுள்ளது, தன்னுடைய அழிவுக்கு காரணமாக இருப்பது. அதை சேர்க்கறதுக்கும் ரொம்ப கஷ்டம், அதனுடைய அழிவுக்கும் அது காரணமாக இருப்பது.
இவ்விதமே வீடு, மைந்தன், உறவு, கால்நடை முதலியனவும் அனித்தியமானவை, அழிந்து போகின்றவை. எனவே இவைகளால் எவ்வாறு நிரந்தரமான மகிழ்ச்சியை பெற முடியும்? ஆகவே இதெல்லாம் நமக்கு ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் போயிடும். வந்தால் மகிழ்ச்சி போல இருக்குது, அடுத்த நாள் அது அந்த மாணிக்க வாசகர் இந்த குதிரை கொண்டு வந்தது மாதிரி அரிமர்த்தன பாண்டியன் கேட்டால் குதிரை வருது, நான் காட்டில் அடக்க நரியெல்லாம் பரியாட்டு வருது, வந்தால் ஒரு சந்தோஷம்தான், அவரை விடுதலை பண்ணுங்க பார்ப்போன்னா அங்கே என்ன அந்த தொழுவத்தில் குதிரை லாயத்தில் பழைய குதிரைகள் கொஞ்சமாவது கிடந்து, அது கைகால் கொஞ்சம் ஒடிஞ்சிருந்தாலும் கிடந்தது. இது எல்லாம் ராத்திரியோட ராத்திரியாக மற்ற குதிரைகளையும் அடித்து சாப்பிட்டுக்கிட்டு நிறையா போயிட்டுது. அப்போது வந்தது போல் நமக்கு இருந்தாலும் அது தீங்கை செய்யும். பலனில் இச்சை கொண்டு புண்ணிய கர்மாக்களை செய்து அதன் மூலம் அடையப்படும் மேலுலகங்களும் அழிந்து போகக்கூடியவைதாம். பலனில் இச்சை கொண்டு புண்ணிய காரியங்கள், தானங்கள், தர்மங்கள், பெரிய புண்ணியங்கள் செய்தாலும் மேலுலகத்தில் போய் சொர்க்கத்தில் இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். பிறகு என்ன செய்யணும்? அப்படி கீழே வர வேண்டியதுதான். மேலுலகங்களும் அழிந்து போகக்கூடியவைதாம். மண்ணுலக மனிதர்கள் தமக்குள் போட்டி பொறாமை கொண்டு அடித்து கொள்கிறார்களே, அது மேலுலகத்திலும் நடைபெறுகிறது. வெறுப்பு, விருப்பு என்ற குணங்கள் நிறைந்த சூழலில் மன அமைதி, பேரின்பம் எவ்வாறு கிடைக்கும்? அதனால் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? விருப்பு, வெறுப்பு இருக்கக்கூடாது. விருப்பம் இருந்தாலும் அது தோஷந்தான். அளவுக்கு மேல பற்று வச்சு விருப்பம் இருந்தால் தோஷந்தான். ரொம்ப விருப்பம், இன்றைக்கி 5 தோசை, அதுக்கு சட்னி வேறு, 2 வகையான உணவு விருப்பமாக இருக்குது, நிறைய சாப்பிட்டேன்னு வைங்க, ராத்திரி வயிறு வலி தாங்காமல் தூங்க முடியுமா? தூங்க முடியும். அப்போ விருப்பு இருந்தாலும் கிட்டும். இனி வெறுப்பு, இது வேண்டாம், இன்னார் வேண்டாம், இன்னார் வேணும், வெறுப்பு இருந்தோன்னா நமக்கு அது தோஷம். ஆகவே அந்த விருப்பு வெறுப்பு என்ற குணங்கள் நிறைந்த சூழலில் மன அமைதி கிடைக்காது. ஆகவே ஆன்ம வேட்கை உடையவன், இதை சொல்லி முடிப்போம், ஆன்ம வேட்கை உடையவன் மிக உயர்ந்த சுகத்தை அடைவதற்காக பரமாத்மாவை அடைந்து விட்டவரும் சப்த பிரம்மம் பரபிரம்மம் இரண்டிலும் முழுமையான அறிவுடையவருமான ஆசாரியாரை தேடிக்கொள்ள வேண்டும். அதனால் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து கரையேற வேண்டும். இந்த பிறவி என்று சொல்லுகின்ற சம்சார சாகரத்திலே சிக்கி கொண்டிருக்கிறவங்க நாம் யுக யுகமாக சிக்கி கொண்டே இருக்கிறோம். இதிலிருந்து தெளிவடைய வேண்டும் என்று சொன்னால், அப்படி நமக்கு வேட்கை இருந்தால், ஆசை இருந்தால், நமக்கு அப்படிப்பட்ட ஆசை வர வேண்டும். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த சுகத்தை அடைவதற்காக பரமாத்மாவை அடைந்து விட்டவரும் சப்த பிரம்மம் பரபிரம்மம் இரண்டிலும் முழுமையான அறிவுடையவருமான சத்குரு யோகிராம் சுரத்குமார் திருவடிகளை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்ட குருவாக இருக்கணும்? பரபிரம்மத்தை உணர்ந்த குரு, பரபிரம்மத்தை அறிந்த குரு, சப்த பிரம்மம், அந்த பிரம்மத்திலே ஈடுபட்ட ஆசாரியாரை தேடிக்கொள்ள வேண்டும். ஆசாரியாரை தன் ஆத்மாவாகவும் இஷ்ட தெய்வமாகவும் நினைத்து அவரிடமிருந்து பாகவத தர்மங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசாரியார் எப்படிப்பட்டார்? அவர் தான் தெய்வம், அவர் தான் கடவுள். முருகனும் அவர் தான், கிருஷ்ணனும் அவர் தான், கணபதியும் அவர் தான் இல்லையா, மகாலட்சுமியும் அவர் தான், எல்லாமே அவர் தான். அப்படி ஆசாரியாரை தன் ஆத்மாவாகவும் இஷ்ட தெய்வமாகவும் நினைத்து அவரிடமிருந்து பாகவத தர்மங்களை, அடியார்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். பகட்டுக்காக இல்லாமல் மனப்பூர்வமாக அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும். இதுக்கு மேலே அடி சம்மட்டி அடி போட முடியுமா? பகட்டுக்காக இல்லாமல் என்ன, எந்த காரியத்தையும் எதுக்காக செய்யக்கூடாது? பகட்டுக்காக, பாசாங்காங்க, பொய் வேடமெல்லாம் நிற்க, பகட்டுக்காக இல்லாமல் மனப்பூர்வமாக அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும். இதனால் தன்னையே கூட பக்தனுக்கு வழங்கும் கருணாமூர்த்தியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மிக விரைவில் மனமகிழ்வார். அப்படி செய்தோன்னா பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதற்காகவே அந்த ஸ்ரீமன் நாராயணன், அந்த லோகநாயகன், அந்த பரந்தாமன், அந்த வைகுந்தவாசன், அந்த முகுந்தன், அந்த ஸ்ரீனிவாசன், அந்த பெருமாள் பக்தர்களுக்கு எங்கே என் பக்தர்கள் என்று தினமும் ஒரு கணப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த பரந்தாமன். பக்தர்கள் பகவானை தேட வேண்டிய அவசியமில்லை, பகவான் பக்தர்களை தேடுவார். உண்மையான பக்தி உடையவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால்
நம்மை தேடி தேடி அவர் புறம் திரிவார். நம்மோடு வந்து கொள்வதற்காக தோழமை கொள்வார். சுந்தரரை அப்படித்தான் சிவபெருமான் தோழமை கொண்டார். குபேரன் செல்வத்தினால் சிவபெருமானை தோழமை கொண்டார். அந்த சிவபெருமான் சுந்தரரை அவருக்கு மீது கொண்ட பக்தியினால் இவன் என் தோழனாக இருக்க வேண்டும் என்று வலிய தோழமை கொண்டார். அது மாதிரி பரந்தாமனாகிய நம் வாசுதேவன், அந்த கிருஷ்ண பரம்பொருள் நம்மையெல்லாம் தேடி தேடி இருக்கிறார், பக்தர்களை தேடி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீ நாராயணன் மிக விரைவில் மனமகிழ்ந்து நமக்கு அருள்பாலிப்பார். தன்னையே கூட பக்தனுக்கு வணங்கும் கருணாமூர்த்தியான பகவான், தன்னையே கூட பக்தனுக்கு வழங்கும் கருணாமூர்த்தியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மிக விரைவில் மனம் மகிழ்வார். அந்த பேர் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இதுதான் பாகவத தர்மம். ஆகவே நமக்கு எது வேண்டுமோ அதுதான் வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற இந்த சிற்றின்பம் இதுதான் திருப்தியானது என்று சொல்லி இதிலே மயங்கி மக்கி போகக்கூடாது. எல்லோருக்கும் இங்கு ஒரு இன்பம் இருக்குது, ஒரு புழுவுக்கும் இருக்குது. ஒரு 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 ரோட்டோரத்தில் குடும்பம் நடத்துகிறவருக்கும் ஒரு இன்பம் இருக்குது. அவரவர் குடும்பத்தில் அவரவருக்கு ஒரு என்ன இருக்குது, ஒரு இன்பம் இருக்குது. அது மயக்கம். இந்த இன்பம் அழியக்கூடியது, நித்தியமானதில்லை. இதை நாம் பேரின்பம் என்று நினைத்து கொண்டு இங்கேயே இதை பிடித்து கொண்டு நாம் இதிலே இருக்கிறோம். இது இன்பம் அல்ல, இது நிலையானது இல்லை. இதெல்லாம் இப்போ போகக்கூடியது. கடலில் தோன்றி அழிகின்ற நீர்க்குமிழி போன்றது, நீரில் தோன்றி அழிகின்ற நீர்க்குமிழி போன்றது, சனம் தோன்றி சனம் அழிகின்ற புழுவினை போன்றது, என்ன குடங்கவிழ் நீர் போன்றது. இது மாயா வாழ்க்கை. ஆகவே நிரந்தரமான நித்தியமான நல்ல இறைவனுடைய அந்த பேரின்பம், அது அந்த இறைவனுடைய திருவடி நிழலை அடைவதுதான். அதற்காக நாம் எப்பொழுதும் ராமா ராமா ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, முகுந்தா முகுந்தா முகுந்தா, வைகுந்தா வைகுந்தா வைகுந்தா, பரமேஸ்வரா பரமேஸ்வரா, என்ன வாசுதேவா வாசுதேவா அப்படின்னு சொல்லி பகவானை நினைந்து வாழணும். உண்ணும்போதும் உறங்கும்போதும் இருக்கும்போதும் எழும்போதும் நடக்கும்போதும் தொழும்போதும் அழும்போதும் பணி செய்யும் போதும் நாராயணா 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 என்று சொல்லி அந்த பகவானையே நினைந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் எந்த கஷ்டமும் இல்லை, நாம் கதிமோட்சம் பெறலாம். சத்குருநாத மகாராஜுக்கு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. योगी राम सूरत को मार